இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் பிடிக்காத ஆளே கிடையாதுங்க. அப்படி யாருக்காவது பிடிக்கலன்னா கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பூரியும் வீட்டிலே பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சோண்டு ரவை, ஒரு ஸ்பூன் மைதா, சால்ட்டு, ஹாட் வாட்டர் விட்டு பனஞ்சி அது 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு பானிபூரிக்கான இதே துடிப்பே அந்த பானி தாங்க. அது பண்ண ரெடி பண்ணியாச்சு. கொத்தமல்லி இலை, புதினா, மிளகாய், இஞ்சி, சாட் மசாலா, சீரகத்தூள், லைட்டாக உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிட்டு எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் உப்பும் கொஞ்சோண்டு லெமனும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபில்ட்ரு பண்ணும்போதே அந்த ஸ்மெல்லுக்கு அப்படியே எச்சு ஊறிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பூரி சுடலான்னு சொல்லி கட்டையை காணுமா, அதனால் கையாலே சப்பி சப்பி வச்சு பூரி சுட்டு எடுத்து பார்த்தா அதெல்லாம் சப்ப சப்பையாக இருந்தது. சரி, இது சரிப்பட்டு வராது, இதுதான் என்னோட கைவானம், எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெடிமேட் பூரிக்கு ஆர்டர் பண்ணிட்டு சைடில் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு, அது கூட கொஞ்சோண்டு சாட் மசாலா, சீரகத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி போட்டு பனஞ்சிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ சில்லி பவுடர் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பனஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பூரியும் பொரிச்சு எடுத்துட்டு அதை நல்லா உடச்சி நடுவில் அதுக்குள்ளாடி உருளைக்கிழங்கு வச்சு பானையில் முக்கி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.